ஐசியா, டைம் ஆயிடுச்சு, நீ இன்னும் கிளம்பலையா? இதோ வந்துட்டேம்மா. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு வந்துடுறேன். எனக்கு 2 ஹெல்ப் மட்டும் பண்ணுறீங்களா? சரி, என்ன ஹெல்ப் பண்ண சொல்லு. ஃபஸ்ட்டு கிச்சனில் டஸ்ட்பின் கவர் இருக்குது, அது நம்ம பெட்ரூம் டஸ்ட்பினில் கொஞ்சம் போட்டுறீங்களா? அடுத்தது இன்னொன்று. நைட்டு சாப்பாடுக்கு குக்கரில் 2 கப் அரிசி வைக்கணுமா, கொஞ்சம் வச்சுருங்களேன். சரி, ஓகே. என்ன இவ்வளோ நேரம் ஆகியும் குக்கரில் இன்னும் விசில் வரல? போய் பார்க்கலாம். என்ன ஸ்டவ் ஆஃப்ல இருக்கு, என்ன பண்ணி வச்சிருக்காங்க? இவங்க எங்க போனாங்க? டஸ்ட்பின்ல கவர் போட சொன்னேன், அதுவும் போடல. ஆளையே காணுமே. ஐஷா, ரெடியா? போலாமா? போலாமாவா? டஸ்ட்பின்ல கவர் போட சொன்னனே, போட்டிங்களா? ஆமா, போட்டேன். இதோ பார். எங்க? என்னது இது? நீ சொன்னதான் ஐசியா செஞ்சேன். நீ டஸ்ட்பின்ல கவரை போட சொன்ன, அது நம்ம அதான் பெட்ரூம் டஸ்ட்பின்ல டஸ்ட்பின்ல கவர் கொஞ்சம் போட்டேன். போடுறீங்களா? ஓகே தானே? அதே மாதிரி குக்கர்ல அரிசி குக்கர்ல வைக்க 2 சொன்ன, கப் அரிசி. நீ சொன்ன மாதிரி கரெக்டா வச்சிட்டனா இல்லையா? ஐயோ ஐயோ, நான் சொன்னா அப்படியே செஞ்சிருவீங்களாமா? நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு செய்ய வேண்டாம்? உங்களை மாதிரி ஆட்களுக்காக தான் பைபிள்ல இப்படி ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, பேதையானவன் எந்த வார்த்தையும் நம்புவான், விவேகியோ தன் நடையின் மேல் கவனமா இருக்கிறான் என்று எழுதியிருக்கு. இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது இந்த உலகத்துல 1000 பேர் 1000 விஷயங்களை சொல்லுவாங்க. அதை அப்படியே நம்ம நம்பி ஃபாலோ பண்ண முடியாது. அதுல எது நல்லது எது கெட்டதுங்கிறத நம்ம யோசித்து ஆராய்ந்து ஆண்டவர் தருகிற ஞானத்தை கொண்டு அதை நம்ம ஞானமா செஞ்சு முடிக்கணும். அதனால ஒரு காப்பி கேட்டா இல்லாம வேதம் சொல்லுகிற ஞானியா நீங்க நடங்க. காதுள்ளவன் கேட்க கடவன்.